ஹாய் ஆல். யாருக்காவது காலைல எழுந்ததுமே ரொம்ப டயர்டாக, ஒரு அன்மோட்டிவேட்டடாக, இல்லைனா ரொம்ப ஸ்லக்கிஷாக, இல்லைனா மந்தமாக ஃபீல் ஆகுதா? சரி, எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஸ்டூடெண்ட், இல்லாட்டினா ஜாப் கோயர், இல்லாட்டினா ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லாட்டினா ஒரு வயசானவங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயி. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டே ஃபுல்லுமே நல்ல ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு ப்ரொடக்டிவாகவும் நீங்கள் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னா, எழுந்ததுமே உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 7 இல்லை 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கிறப்போ உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்ததும் ஒரு 1 or 2 கிளாஸஸ் வார்ம் வாட்டர் குடிங்க. அதில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஹனி ஆட் பண்ணலாம், இல்லை ப்ளைன் வாட்டராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறப்போ எகெயின் உங்கள் பாடியை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஒரு லைட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். ஹோம் மேக்கராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு யோகாவோ இல்லைன்னா ஒரு வாக்கிங்கோ நீங்கள் பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஏதாவது மசில் எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி காலை படுத்துகிட்டே காலை அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். கையை ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ஹோல் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போகலாம். நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓட்ஸ், எக்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹோம் மேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டை பட் லைட்டாக ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தோசை, இட்லி, இல்லைன்னா உப்மா இந்த மாதிரியான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்க அப்படின்னா காஃபி, டீ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ப்ரோட்டீன்ஸோ எடுத்துக்கலாம். நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ராகி கஞ்சி, இல்லைன்னா பால் இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹேபிட் 4 என்ன அப்படின்னா, அந்த டேக்கான பிளானை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அந்த டேவோட ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி இன்னைக்குள்ளே இதை நான் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஜாப் கோயராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இன்றைக்குள்ளே நான் முடிக்க வேண்டிய டெட்லைன் இருக்குது அப்படின்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் மீல் பிளான் பண்ணிக்கலாம். நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸ் எப்படி செல்ஃப் கேர் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு தூங்கி எழுந்ததும் என்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஹெல்த் செக்கப் போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஹேபிட் 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். இதை நீங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, எழுந்ததுமே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஸையுமே பார்க்காதீங்க. மொபைல், டிவி எதுவாக வேணா இருக்கட்டும், இதை ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் தூங்கி எழுந்ததுமே இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் கம்ப்ளீட் எனர்ஜி எகெயின் ட்ரைன் ஆயிரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜேர்னலிங்கோ இல்லை மெடிடேஷனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஹோம் மேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா லைட்டாக ஒரு வாக்கிங் போகலாம், இல்லாட்டினா மார்னிங் காஃபி, டீயை என்ஜாய் பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு காமான ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே தூங்குறதுக்கு பாருங்கள். நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரேயர், இல்லை மெடிடேஷன், இல்லாட்டினா வாக்கிங் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 ஹேபிட்ஸையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டே எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருந்துச்சு, இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.